குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2023 லாஸ்ட் இயர் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் அதில் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒரு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வீடியோவை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த தமிழ் வேர்ட்ஸ் நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க, அதுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் வேர்டு என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படினாலும் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது, காலேஜ் அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு தமிழில் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு மட்டும் வேண்டாம், அதில் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. 2 ஆன்சர் கரெக்டான ஆன்சராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு, புக்கிலையும் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒன் வேர்டுக்கு மட்டும் நான் அப்புறமா ஆன்சர் போடுறேன். ஒரு வேளை வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஆன்சர் என்ன அல்லது ஸ்கூலில் ஏதாவது கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செகண்ட் கொஸ்டின். வேரியபிள் மீன்ஸ் தட் இட் can take different values. So option C தான் கரெக்டான ஆன்சர். வேரியபிள் அப்படின்னாலே அதோட வேல்யூ வந்து ஒவ்வொரு தடவையும் என்ன செஞ்சுட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3, 2:3 and 4 என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 2:3 எழுதிக்கலாம், அதை ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். தமிழில் பகுதி தொகுதியையும் ஒரே ஒரு காமன் நம்பரால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் மேலே கண்டிப்பாக என்ன வரணும், 4 வரணும். அப்போ நீங்களே இப்போ திங்க் பண்ணுங்கள், 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும், 2 தான். அதே 2 தான் கீழேயும் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 2s are 6. அப்போ சரியான விடை வந்து என்ன அப்படின்னா 6 ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின். எ லைன் செக்மெண்ட் டினோட்டட் அஸ், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஐ திங்க் இதுவும் புக்கில் தப்பாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பின்னாடி கொஸ்டின் கேட்டதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் கரெக்டான ஆன்சர், லைன் செக்மெண்ட் வந்து மேலே ஒரு கோடு தான் இருக்கணும், கண்டிப்பாக ஆரோ மார்க் வந்துடவே கூடாது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அண்டு புக்கில் டெஃபினிஷனில் நீங்கள் பின்னாடி பார்க்காதீங்க, லைன் செக்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் அவங்க கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. லைன் செக்மெண்ட் எப்படி டினோட் பண்ணணும் நல்லா பாருங்கள். இந்த டாபிக், இந்த பேஜ் நம்பர் எடுத்து பாருங்கள். ஸோ லைன் செக்மெண்ட்டை இப்படி தான் டினோட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே தேங்க்யூ. வெயிட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. இது ரொம்ப ஈஸி. இந்த டேலி மார்க் என்ன வேல்யூ, என்ன கவுண்ட் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஆர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் வேல்யூ வந்து 1 எல்லாருக்கும் தெரியும். கிராஸாக ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா அதையும் ஒரு வேல்யூவாக எடுத்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 5, அடுத்து ஒரு 4 இருக்குது. ஸோ 5 + 4 9 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி 9 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் இப்போ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். The difference between the smallest natural number and the smallest whole number is ரொம்ப ஈஸி. ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன, 1. ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் என்ன, 0. 1 - 0 1. டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1. ஃபார் த கொஸ்டின் நம்பர் 6 ஆன்சர் இஸ் 1. ஓகே, next question number 7. If p minus 5 gives 12, then p minus 5
கிவ்ஸ் 12 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இப்போ பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ பியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி உள்ள வேல்யூலாம் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்போ -5 அடுத்த சைடு வரும்போது என்ன ஆகும்? +5 ஆகும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவே ஆட் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 17. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபார் question number 7, answer is 17. Question number 18, if the cost of 3 pence is 18, then the cost of 5 pence. 3 பென்னோட ரேட் வந்து 18 அப்படின்னா ஒரு பென்னோட ரேட் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இது நாள் வரைக்கும் தெரிலனா இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ 18 3ஆல் டிவைட் பண்ணிட்டா ஒரு பென்னோட ரேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 1 3 is 3, 6 3s are 18. ரொம்ப சிம்பிள். ஒரு பென்னோட ரேட் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 5 பென்னுக்கு ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா 6 into 5. 6 5s are 30. So the answer is 30. For question number 8, the answer is 30. Thank you. Next, question number 9. The collected information is called data. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The collected information is known as அல்லது is called as data. Question number 10. A ray has one end point. ரேல எத்தனை end point இருக்கும் அப்படின்னா ஒரு end point இருக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைன்னா முடியவே முடியாது. ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் இருக்கும். அதுதான் லைன். ரெண்டு பக்கமும் எண்ட் மார்க் இருந்துச்சுன்னா விச் இஸ் லைன் செக்மெண்ட். அதில் தான் கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினும் பார்த்தோம். அப்போ ரேனா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஆனால் எண்டிங் பாயிண்ட் என்ன செய்யாது, இருக்காது. அப்போ எத்தனை எண்ட் பாயிண்ட் இருக்குது? ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ த ரே ஹேஸ் ஒன் எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, குட். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். த சக்ஸஸர் of one digit number is always a one digit number. சக்ஸஸார்னா என்னப்பா? அடுத்துள்ள நம்பர். ஒரு நம்பரோட அடுத்த நம்பர் இமீடியட்டாக அதுக்கு அடுத்து வர்ற நம்பருக்கு பேர் தான் வந்து என்னது, சக்ஸஸார். இப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 9ஓட சக்ஸஸார் என்ன? 10. இப்போ 9 ஒன் டிஜிட் நம்பர், ஆனால் 10 ஒன் டிஜிட் நம்பரா? இல்லை. அது என்னவா மாறிடுது? 2 டிஜிட் நம்பராக மாறிடுது. இவங்க என்ன சொல்கிறாங்க? எந்த நம்பராக இருந்தாலும் சரி தான், அது கூட ஒன்றை கூட்டினீங்கன்னா தட் மீன்ஸ் அந்த நம்பரோட சக்ஸஸார் என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் ஒன் டிஜிட் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, 2 டிஜிட் நம்பர் வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 11 சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபால்ஸ். 0 is the identity for the multiplication of whole numbers. So மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டியை கொண்டு மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் வரணும். 5 கூட 0 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா எந்த நம்பரை கொண்டு எந்த நம்பர் இருக்கிறதோ அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கணும். அப்போது இங்கே 5 தான் கிடைக்கணும். பட் 0 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தான். கொஸ்டின் நம்பர் 12 ஃபால்ஸ். கொஸ்டின் நம்பர் 13. The product of Q and 20 is 20Q. ரொம்ப ஈஸியானது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 14. 5:7 is the equivalent to 21:35 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு விதமாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் 21/35 சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 7th டேபிளில் போகுமா? 3 7s are 21. கீழே என்ன கிடைக்கும்? 5 7s are 35. ஆனால் நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? அப்போ 3:5 தான் கிடச்சிருக்கணும். ஆனால் இங்கே 5:7 என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தான். ஸோ கொஸ்டின் நம்பர்
14 is also false. அண்ட் இன்னொரு மெத்தடு, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5/7 2/2 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் கரெக்ட் ஆன்சர் வராது. 21:35 கிடைக்காது. அப்புறம் 3/3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அப்போவும் கிடைக்காது. அப்புறம் 4, அப்புறம் 5 5 வச்சுலாம் செக் பண்ணி பார்க்கும்போது மேலே 21 விட தாண்டி போயிடும். ஸோ 21 விட தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலே அங்கேயும் ஸ்டேட்மெண்ட் ராங்குன்னு தான் அர்த்தம், எந்த கொஸ்டினுக்குமே. ஸோ எந்த நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் 21:35 கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 15. A pictograph is also known as pictogram. That statement is true. That statement is true. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐ திங்க் நான் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கும் போதே மேட்ச் த ஃபாலோயிங் எல்லோரும் நிறைய பேர் 100ல் ஒரு 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்களாகவே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஆன்சரை கொண்டு செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16. 53 + 49 × 0. 0 கொண்டு எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர். செகண்ட் ஒன், t is added to 100. ஆடட்னாலே ப்ளஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே இதுதான் கரெக்டான ஆன்சர். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 4 times q அப்படின்னா 4ஐயும் q-வையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் 18. ப்ராடக்ட்னாலும் டைம்ஸ்னாலும் சேம் தான். x is divided by 3 அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தோன்னே தெரியும் x is divided by 3. ஓகே, தட்ஸ் a question number, answer for the question number 19. 11 added to 10 times x. x கூட x அப்படிங்கிற வேல்யூ கூட 10 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 11 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த இருக்குது 10x + 11. 10x + 11. தட்ஸ் ஆல். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, வீடியோ நல்லா பாருங்கள். இதிலிருந்து நிறையா கொஸ்டின்ஸ் அல்லது இதே மாடலில் நிறையா கொஸ்டின்ஸ் 2024 போஸ்ட் மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் வரப்போகுது. வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுக்காக தான் எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். ரேனா என்னது, லைன் செக்மெண்ட்னா என்னது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சக்ஸஸார்னா என்னது, ப்ரீடெசஸார்னா என்னது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வேறு ஒரு கொஸ்டின் இந்த நம்பரோட ப்ரீடெசஸார் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஒன்று என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்படிலாம் இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிங்க. ஸ்கூலில் எவ்வளோ படிச்சிருந்தாலும், ஸ்கூலில் எவ்வளோ எந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னாலும் இந்த வீடியோவை பாருங்கள். எக்ஸாமினேஷன் டைமிங்கில் இது உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். முடிஞ்சால் இந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.